இன்று ஆனி திருமஞ்சனம் தித்திக்கும் வாழ்வு தரும் ஆனி திருமஞ்சனம். மகா அபிஷேகத்தை திருமஞ்சனம் என்பார்கள். இதற்கு மங்கள நீராட்டல் என்று பொருள். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு வைகறை பொழுது மார்கழி, காலை பொழுது மாசி, உச்சி காலம் சித்திரை, மாலை பொழுது ஆனி, இரவு பொழுது ஆவணி, அர்த்த ஜாம நேரம் புரட்டாசி என்று புராணங்கள் கூறுகின்றன. இதில் சந்தியா காலங்களான ஆனியும் மார்கழியுமே நடராஜர் வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக கருதப்படுகின்றன. சந்தியா காலம் என்பது சூரியன் உதயமாகும் நேரத்தையும் அது மறையும் நேரத்தையும் குறிப்பதாகும். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன தரிசனமும் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரத்தைப் போலவே ஆனியில் வரும் உத்திரமும் விசேஷம். இந்த ஆனி உத்திர தினமே ஆனி திருமஞ்சன வைபவமாக போற்றி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வானுலக தேவர்கள் அனைவரும் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த விழா 10 தினங்கள் நடைபெறும். முதல் 8 தினங்கள் விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், சிவானந்த நாயகி, சண்டேஸ்வரர் ஆகியோர் வாகனங்களில் வீதி உலா வருவார்கள். 9ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறும். விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், சிவகாமி அம்மை, சண்டேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி தேர்களில் வலம் வருவார்கள். பின் நடராஜர் சிவகாமி அம்மையுடன் யானைகள் தாங்கியது போல் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் இரவில் தங்குவார். 10ஆம் நாளான ஆனி உத்திரத்தன்று அதிகாலையில் நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆனி உத்திரத்தன்று பகல் 1 மணி அளவில் நடராஜ சுவாமியும் சிவகாமி அம்மையும் நடனம் செய்தபடியே சிற்சபையில் எழுந்தருள்வார்கள். நடராஜ பெருமானுக்கு பிரதோஷ வேளையில் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அலங்காரமும் நடைபெறும். இந்த நிகழ்வின் போது நடராஜருக்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் உள்பட 16 வகையான குளிர்ச்சி மிகுந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. நடராஜ பெருமானுக்கு காலையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்று முடிந்ததும் இரவு மீண்டும் சிற்சபையில் கடாபிஷேகம் நடைபெறும். ஆனி திருமஞ்சன நிகழ்ச்சியை பதஞ்சலி முனிவர் ஆரம்பித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது சிதம்பரம் ஆலயத்தில் உள்ள மூலவர் நடராஜரே வீதி உலா வருவது சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமான் அருள்பாலிக்கும் அனைத்து தலங்களிலும் ஆனி திருமஞ்சனம் முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது. நடராஜருக்கு நடைபெறும் ஆனி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கப்பெறும். கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் செல்வ வளமும் கூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. 6 முறை சிறப்பு அபிஷேகம். சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் 6 தினங்கள் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் அன்று மாலை கனக சபையில் அபிஷேகம் நடைபெறும். ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன் 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்தின் பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதி அன்று மாலையும் புரட்டாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தசி அன்று மாலையும் கனக சபையில் அபிஷேகம் நடைபெறும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன் 4 மணிக்கும் மாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் கனக சபையிலும் அபிஷேகம் செய்யப்படும். இந்த அபிஷேகங்கள் நடைபெறும் போது நடராஜரை குடும்பத்துடன் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது.